Hello everyone, welcome to நூலிலைக்கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ரிட்ஜ் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சைஸ் 4 yarn எடுத்திருக்கேன். அப்புறம் 6 millimeter crochet hook எடுத்திருக்கேன். ஃபவுண்டேஷன் ரோ வந்து செயின் 23 பண்ணிக்கிறேன். ஸோ செயின் 23 பண்ணதுக்கப்புறமா நம்மளோட செகண்ட் செயின் ஹூக்கில் இருக்கிற செகண்ட் செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணிட்டு வரோம் லாஸ்ட் செயின் வரைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸ்டார்டிங் செயின் வரைக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோ 1 முடிச்சாச்சு. ரோ 2 பண்ணுறதுக்காக செயின் 1 பண்ணி நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே 2 லூப்பையுமே சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே நான் ஒர்க் பண்ணுறேன். அப்புறமா அடுத்து ஹாஃப் டபுள் க்ராஷே பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் இருக்கு இல்லையா, நான் பேக் லூப் மட்டும் எடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லூப்பில் என்னோடய ஹாஃப் டபுள் க்ராஷேயை ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சு பேக் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் ஒரு ஸ்டிச், ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு 2 லூப்லேயுமே நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டிச் பேக் லூப், அடுத்த ஸ்டிச்சு ஃப்ரண்ட் லூப், திரும்பியும் பேக் லூப் ஃப்ரண்ட் லூப். ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 லூப்லேயுமே ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சில் திரும்பியும் 2 லூப்லேயுமே சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 லூப்லேயும் சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, திரும்பியும் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 லூப்லேயும் சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே. இப்போ அடுத்த ரோ ஒர்க் பண்ணும்போது சேம் தான், ரோ 2 மாதிரியே தான் செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே அதே ஸ்டிச்சில் 2 லூப்லேயும் சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, அடுத்த ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, அப்புறமா பேக் லூப் ஹாஃப் டபுள் க்ராஷே, ஃப்ரண்ட் லூப் ஹாஃப் டபுள் க்ராஷே ரிப்பீட் பண்ணிகிட்டே வரோம் லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும். திரும்பியும் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 லூப்பையும் சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுறோம்.
ஸோ இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ உங்களுக்கு ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் வரைக்கும் இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. அதாவது நம்ம ரோ 2 தான் நம்ம திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு நல்ல அழகான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி நமக்கு வந்து ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டிச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் டிஷ் கிளாத்ஸு, வாஷ் கிளாத்ஸு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிளாங்கெட் கூட நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய சாம்பிள் ஸ்வாட்ச். பார்த்திங்கன்னா 13 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் லாஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷே வந்து 2 லூப்லேயுமே சேர்த்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய ஸ்வாட்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.